கடனாக இருக்கலாம், இல்லை குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், இல்லை சோகங்களாக இருக்கலாம். இது இல்லாத மனுஷனே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம இன்னொருத்தவங்களை பார்ப்போம், சே அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், நம்ம எப்படி இருக்கோம். நல்ல ஒரு பணம் படைச்சவங்களாக இருப்பாங்க, பென்ஸ் காரில் போய்க்கலாம், பெரிய ஆடி காரில் போகலாம். இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம பரிகாரம். தலைவாசல் நிலைவாசலாக நிலைத்து நிற்கும் பொழுது எத்தனை தலைவாசலும் அத்தனையும் நன்றாக இருக்கும். தலைவாசல் வீட்டுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. இப்போ வீட்டோட தலைவாசலுக்கு தான் இன்றைக்கி பரிகாரம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சித்தரா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலைவாசல். அதாவது நிலைப்பாடுகள் நன்றாக இருந்தால் நிலை நன்றாக இருக்கும். நிலை குலைந்து போகும்பொழுது வாழ்க்கையுடைய வாக்கு, மனுஷனுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைல் கூட மாறி போகுதுன்னு சொல்லுவாங்க. திலிருந்த நடை. அப்படிப்பட்ட மனுஷன் தலை நிமிர்ந்து நடந்தான் பாரு. இப்போ ஏன் அப்படி இருக்கான்? கடனாக இருக்கலாம், இல்லை குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், இல்லை சோகங்களாக இருக்கலாம். இது இல்லாத மனுஷனே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம இன்னொருத்தவங்களை பார்ப்போம், சே அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த சைடு அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தா தான் நல்ல ஒரு பணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. பென்ஸ் காரில் போய்க்கலாம், பெரிய ஆடி காரில் போகலாம், வரக்கூடிய லேட்டஸ்ட் காரில் வேணால் போகலாம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் மனவேதனை. மாடி வீட்டு ஏழையாக இருப்பாங்க, மனசால் கஷ்டப்பட்டுருப்பாங்க, வியாதியால் கஷ்டப்பட்டுருப்பாங்க. பார்க்க தான் அப்படி சிரிப்பாக இருக்கும், பகட்டாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லாமல் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது, சே இவ்வளோ பணம் நமக்கு என்ன ஒரு நிம்மதி இருக்குது. ஒருத்தவங்க அன்றாட உணவுக்கு எடுத்துக்கவங்களை அப்படி பார்க்கும்பொழுது, சே அவங்கப்பா சந்தோஷமாக ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுப்பா, அவங்க சாப்பிட்றாங்க, கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க, உழைக்கிறாங்க, அப்படி நிம்மதியாக தூங்குறாங்க, அந்த ஒரு தூக்கத்தை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க ஏங்குவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஸோ யாரையும் பார்த்தும் ஏங்கவும் வேண்டாம், தாக்கமும் வேண்டாம். ஏன்னா யாருக்காவது உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் கலிகாலத்தில் ஒன்று ஏதாவது ஒன்று ப்ளக் பண்ணி ஒன்று குத்திக்கிட்டு இருக்கும், ஊசி முள்ளை குத்திக்கிட்டு இருக்கும், வியாதியாக குத்திக்கிட்டு இருக்கும், பிரச்சனையாக குத்திக்கிட்டு இருக்கும். நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா? நமக்கு கீழே இருக்காங்க பாருங்கள், அதை விட நம்ம பெட்டராக தான் வச்சுருக்காரு நம்ம கடவுள். நம்ம சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம பரிகாரம். ஏன்னா தலைவாசல் நிலைவாசலாக நிலைத்து நிற்கும் பொழுது எத்தனை தலைவாசலும் அத்தனையும் நன்றாக இருக்கும். வீட்டோட தலைவாசல் நம்மளுடைய தலைவாசல். நம்மளுடைய தலைவாசல் என்ன இங்கே இருக்கும், அதனுடைய ஸ்டாண்டர்டு இங்கே. வீட்டோட தலைவாசல் நிலைவாசல். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அளவு நாகாஸ்திரம்லாம் பண்ணி அதில் அவ்வளோ பிரதிஷ்டை பண்ணி வீட்டுக்குள்ளே போவாங்க. இப்போ தலைவாசல் எவ்வளோ முக்கியம். ஸோ அதனால் தலைவாசல் வீட்டுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. இப்போ வீட்டோட தலைவாசலுக்கு தான் நான் இங்கே பரிகாரம் பார்க்க போகிறோம். சரிங்களா? மா இலை தோரணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. மகா இலை தோரணம் தான் அதை சொல்லணும். ஆக்சுவலி சொல்ல போனால் இதை டெய்லியுமே கட்டலாம். காஞ்சோன்னா தூக்கி போட்டு புதுசாக டெய்லி கட்டிக்கிட்டே இருக்கணும். நிலைவாசலை இதை செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. அப்போ டெய்லி எப்படி சார் கட்ட முடியும்? ஒரு கட்டுங்க, 3 நாள் காஞ்சி போச்சா அதை எடுத்து தண்ணியில் விட்டுருங்க, கால்படாரத்தில் போட்டுட்டு புதுசாக கட்டுங்க. மார்க்கெட்டில் சொல்லி வச்சுட்டு நம்ம மா இலை நிறையவே கிடைக்கிறது தான். அவனுக்கு கிடைக்காத விஷயம் கிடையாது. மகா இலை நீங்கள் உள்ளக்கூடிய வரக்கூடிய காற்றாயில் இருக்கக்கூடிய கெட்டது ஆளுங்க உள்ளே வராங்கன்னா அப்படியே ஃபுல்லாக என்ன பண்ணும், மா இலை நம்மளோட தீய சக்திகள் எல்லாம் எடுத்து விடும். அப்போ பாருங்கள், எந்த விதமான தடங்களும் இருக்காது. மா இலை வீட்டில் இருக்கக்கூடிய காற்றலைகளை கூட சரி பண்ணக்கூடிய இலை என்னன்னு கேட்டிங்கன்னா மா இலை. ஸோ அதனால தான் அது கலசத்தில் வைப்பாங்க. தேங்காய் வைக்கும்போது மா இலை அங்கே ஏன் ஒரு ஸ்பெஷலான இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, மாம்பலகையில் தான் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. மாம்பலையில் தான் சிலைகள் வைப்பாங்க. ஏன் கேட்டாங்கன்னா, மாம்பலகை திட்டு மாம்பலகை வைக்கக்கூடிய பலகைகள் எல்லாமே சக்தி வாய்ந்தது. மாமரம் என்பது எதுக்கு வச்சாங்க? மகா சக்தி வாய்ந்த மரம். இது ஒரு தோரணம் செய்வது நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு. வாரம் ஒரு முறை மா இலையை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கொஞ்சம் அப்படி அந்த எஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டோட்டல் சக்கரங்கள் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபுல்லாக அந்த மா இலையை எடுத்துக்கும். அதை அப்படியே அலசி தூக்கி போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம தலைவாசலை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் மா இலை. சரிங்களா? இப்போ அடுத்த கட்டமாக நம்மளுடைய வீடை தலைவாசலை எப்படி சரி பண்ணிக்கொள்வது? மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சிவப்பு சந்தனம், துளசி, வில்வம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இது வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சி மேலே ஒரு இது மாதிரி சின்ன சந்தனம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒட்டி அதில் ஒரு பொட்டு வச்சு விட்டுடுங்க. நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொட்டு பட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி அந்த நடுவில் நான் அந்த கலவையெல்லாம் சொன்னேன் இல்லையா, துளசி, வில்வம், சிவப்பு சந்தனம், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறோம், அழகாக பன்னீரில் மிக்ஸ் பண்ணி சும்மா லைட்டாக அப்படி எடுத்திங்கனாக்கா இந்த சந்தனம் வைக்கிற மாதிரியே வந்துடும். அழகாக வச்சு ஒரு பொட்டு குங்குமம் போட்டு வச்சுருங்க. இது இன்னும் அதீத சக்தியை தரும். நிலைவாசலுக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன். ஸோ கெட்டது மட்டும் உள்ள ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணாது.
ஆக மொத்தம் நல்லதையும் வாவான்னு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும், சென்சார் பண்ணி கொடுத்துரும். மீன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த நெகட்டிவான ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கக்கூடியது. அதனால தான் தலைவாசல் மிக மிக முக்கியம். சரி, இது இரண்டாவது. மூன்றாவதாக கலச அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துலலாம் தோரணம் கட்டுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுனாக்கா எப்படி வாழை மரம் தோரணம் கட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு தோரணம் கட்ட போகிறோம். என்ன தோரணம் கேட்டீங்கன்னா, நெல் தோரணம், நெல்மணி தோரணம். இன்றைக்கெல்லாம் ஆர்கானிக்காகவே கிடைக்கிது. நீங்கள் தோரணமாக கட்டுறீங்களோ இல்லையோ, கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் மாஸ் வச்சு அந்த நெல்மணி கதிர்களை ஒரு கொத்தாக உள்ளே போட்டுருங்க. இல்லைன்னா ஒரு பவுலில் நெல்மணி வெறும் நெல்லை மட்டும் போட்டு வைங்க. நெல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலச அம்சத்தை தரும். அதனால தான் கலசத்தில், கோயில் கலசத்தில் நெல் போடுவாங்க. ஸோ நாட்டு மருந்துகளில் கேட்டிங்கன்னா நெல் தருவாங்க, அதை வாங்கி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் நெல் கதிராகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க, தோரணமாக கிடைக்கிது இன்றைக்கி, அதை முடிஞ்சாலும் கட்டி வைங்க. இது நான்காவதாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்று நிலைவாசலை கழுவுதல். நம்ம என்ன பண்ணுவோம், நிலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வார்னிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா, அது மாதிரி தண்ணி போட்டால் அந்த வார்னிஷ் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வாரம் ஒரு முறை, அதாவது நீங்கள் ஃபுல்லாக கழுவலைனாலும் பரவாயில்ல, அந்த மேலே எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமாவது கல் உப்பு வச்சு, இல்லைனா எனக்கு வந்து அது இன்னும் அழகு போயிடும்ப்பா அப்படின்னா, அந்த நிலவாசலுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கல் உப்பு வச்சு நம்ம மாப் பண்ணிடணும். சரிங்களா? இல்லைனா இல்லை பரவாயில்ல, நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதை மாதிரி பண்ணிக்குவேன், எனக்கு இதுதான் முக்கியம்னாக்கா கண்டிப்பாக கல்லுப்பு வச்சு நம்ம நிலைவாசலை அந்த காலத்தில் கழுவாங்க. புரியுதுங்களா? கழுவும் போது அது எந்த விதமான நெகட்டிவ் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ வார்னிஷ் போயிடும், அழகு போயிடும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கீழே மட்டுமே பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதெல்லாம் தாண்டி இல்லை நிலைவாசலில் இது வந்து இதை தாண்டி நான் வந்து பண்ணுவேன்னா, பக்கத்தில் ஒரு கிளாஸ் பவுல் இல்லாட்டினா ஏதாவது பிளாஸ்டிக் பவுலில் கொஞ்சோண்டு மஞ்சள், கல் உப்பு, பிளாக் சால்ட் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினாலே போதுமான விஷயம் தான். நம்ம கடக்கும் பொழுது அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல் உப்பு, கருப்பு உப்பு ப்ளஸ் மஞ்சள் கலந்த தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். வரவங்க என்ன பண்ணுவாங்க, கையை வச்சு அப்படி அலசிட்டு போவாங்க உள்ள. அதாவது வேற்று மனுஷர்கள் வரும்பொழுது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிருமி நாசியாகவும் இருக்கும். இந்த நெகட்டிவிட்டிலாம் அதிலே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருப்பாங்க, கிளீன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எல்லா வீட்லேயுமே அந்த காலத்தில் இருக்கும். சின்னதாக வச்சுருப்பாங்க, சந்தனம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா மஞ்சள் தண்ணி, கல் உப்பு, கருப்பு உப்பு போட்டு வச்சுருப்பாங்களா, வரவங்க எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுனால இது பெருசாக தெரியாது. அப்படி கையில் எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு தலையில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு போகும்போது போயிடுவாங்க. ஸோ இது அந்த காலத்தில் இருந்த மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி அதுமாதிரி பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இது மாதிரி சின்னதாக ஒரு சின்ன பவுலில் கரைசி இந்த ஓரமாக நிலைவாசல் படியில் வச்சுட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ எது உங்களுக்கு வசதியோ இதை செய்தாலே போதுமான விஷயம். தலைவாசல் உயிர் வாசல், இது எந்த விதமான அச்சமும் இல்லை. இது முக்கியமாக இதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா வாஸ்து கோளாறு, நெகட்டிவிட்டி, திருஷ்டி எதுவுமே வராது. நல்ல விஷயங்கள் மட்டும் காற்றலையோடு வரும்போது முதல் வியாதி வராது, தாக்கம் வராது. ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம இன்றைக்கி வந்து எவ்வளோ மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கல் உப்பு மேக்ஸிமம் கொஞ்சமாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய தலைவாசல், அதனால தான் சொல்லுவாங்க, அந்த கல் உப்பு வச்சு வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம், நான் குளிக்கிற தண்ணியில் கல் உப்பு, இந்த கருப்பு உப்பு ப்ளஸ் மஞ்சள் போட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு, மஞ்சள்னால் நம்ம ஜென்ஸ் சில பேர் கேட்பாங்க, ஜென்ஸ் மஞ்சள் போட்டால் முடி கொட்டுமே, நூண்டு ஒரு சிட்டிகை 2 சிட்டிகைலாம் ஒன்றாகாது. ஸோ பக்கெட்டில் போட்டு நல்லா கழுவிட்டு குளிச்சுட்டு நார்மல் வாட்டரில் ஷவர் பண்ணி குளிச்சுக்கணும். ஏன்னா என்றைக்குமே கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கும் பண்ணணும், உயிர் வாழ்கிற கூட்டுக்கும் நமக்கும் பண்ணணும். ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இணைந்த ஒரு ஆறா பெருக்கம் உள்ளது. ஸோ என்றைக்குமே டஸ்ட் இல்லாத இடம் கிடையாது, ஒஸ்ட்டு பர்சன்ஸ் இல்லாத இடமும் கிடையாது, பெஸ்ட்டாக எப்பொழுதுமே கிடைக்கும்னு இருக்கிறதும் கிடையாது, ஒஸ்ட்டாக எப்பொழுதுமே ஆகிடாது. ஆக மொத்தத்தில் பேலன்ஸ் லைஃப் இருக்குது. கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இறங்கும், என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால் தோண்டு விட வேண்டாம். வாழும் சிந்தனை சரியாக இருந்தால், சரியாக இருக்கும் பொழுது சில பரிகாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை தரும், உழைப்பு மேன்மையை தரும். உங்களுடைய வாழ்க்கையில் தைரியமும் ஊடகமும் இருக்க வேண்டும். சோர்ந்து விடாமல் இருக்கிறதுக்கு தான் பரிகாரம். உங்களுடைய முன்னோர்கள் சொன்ன அத்தனையுமே உழைக்க தவறக்கூடாது. அதேமாதிரி பரிகாரங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பரிவாரங்கள் மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குதிரைப்படை, யானைப்படை, இது மாதிரி சூழ்ச்சிகளும் சூட்சமங்களும் நம்ம நெருங்காமல் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் 2 கண்ணை வச்சு பார்க்க முடியாது. ஸோ ஒரு மனிதனுக்கு 1000 கண்ணு தேவைப்படுது. அதுதான் 1000 கண்ணுகளும் பரிகாரங்கள். ஆன்மீகம் மிக மிக முக்கியம். அதேமாரி நம்மளுடைய சுய புத்தியும் முக்கியம். சுய புத்தியை தெளிவில்லாமல் இருக்கும்போது தான் ஆன்மீகம் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், பரிகாரங்கள் சப்போர்ட்டாக இருக்கும். எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம், எதையும் நக்கல் அடிக்க வேண்டாம். ஏன்னா முன்னோர்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சு தான் வச்சுருக்காங்க. விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் கிடையாது, மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் கிடையாது. ஆக மொத்தத்தில் 2மே வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.